Hi everyone, நான் Akshara. இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீப் கிளென்சிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா Blackheads, Whiteheads இருக்கவங்களுக்கு தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ரொம்ப லார்ஜ் போஸ் இருக்கவங்களுக்கு தான் மெயினாக இந்த மாதிரி ப்ராப்ளமே வரும். ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெட் செல்ஸ், டர்ட்டு, ஆயில் எல்லாமே வந்து கலெக்ட் ஆகி ஃபேஸில் வந்து அந்த பம்ப் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து Whiteheads அண்ட் Blackheadsன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி Blackheads, Whiteheads இருந்தால் வீட்டிலே எப்படி நம்ம வந்து அதை கிளென்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம 4 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரொட்டீனுக்கு தேவையான ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபேஸ் பேக் வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு லார்ஜ் போஸ் இருந்தால் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருள்லாம் உங்களுக்கு வீட்டிலே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே கடையில் போய் வாங்குற மாதிரிலாம் இருக்காது. குக்கும்பர் வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து துருவிடுங்க. இதோட ஜூஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஃபேஸில் நிறைய அந்த ஓட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, லார்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் குக்கும்பர் ஜூஸை வந்து நீங்கள் எவ்ரிடே வந்து இது மாதிரி துருவணும்னு அவசியம் இருக்காது. இந்த ஜூஸை நீங்கள் வந்து ஐஸ் க்யூபாக மாற்றி அது கூட நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் எவ்ரிடே நீங்கள் வந்து ரப் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நீங்கள் ஐஸ் க்யூப் மாதிரி வைக்க போகிறதா இருந்தால் 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே எக்ஸிட் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி காமிக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து கிளென்சிங் ரொட்டீன் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இதே நான் வந்து எப்படி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த குக்கும்பர் ஜூஸ் தான். செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற முல்தானி மெட்டி வந்து பியூரான முல்தானி மெட்டியான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் கடையில் இந்த கல் மாதிரி இருக்கும் முல்தானி மெட்டி அது கூட வாங்கி நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து வைல்ட் டர்மரிக், இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த எல்லோ ஸ்டெயின் நம்ம ஃபேஸ்க்கு வராது. ஸோ அதனால் நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். 4வது இன்க்ரீடியன்ட் வந்து தேன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த கம்ப்ளீட் ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஸ்டோர்லாம் வந்து பண்ண முடியாது. எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த டீப் கிளென்சிங் ரொட்டீன் எப்படி பண்ணுறது நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் வந்து குட் வைப்ஸோட ஆக்டிவேட்டட் சார்கோல் டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து போர் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கின்னையும் நல்லா ப்யூரிஃபை பண்ணும். இதில் பேரபன்ஸும் இல்லை, மினரல் ஆயிலும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப லார்ஜ் போஸ், அந்த மாதிரி பிளாக்கெட்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டீப் கிளென்சிங்னு எழுதியிருக்க மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சார்கோல் என்ன பண்ணுன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ்க்காவது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வெளியில் வரும். அண்ட் ஃபேஸும் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி Blackheads, Whiteheads இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதே வந்து ஃபேஸ் நல்லா க்ளீன் ஆகாமல் இருக்கிறதுனால தான் வருது. ஸோ நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே சேர்த்து வாஷ் பண்ணுங்கள். இங்கே நான் ஹை நெக் டாப் போட்டிருக்கனால வெறும் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ நம்ம Blackheads, Whiteheadsலாம் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணால் தான் அது ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து இது மாதிரி ஒரு டவல் எடுத்திருக்கேன். டவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்ஷாக இருக்கிற மாதிரி டவல் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி இருக்கிற டெக்ஸ்டரில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸை ஜென்டலாக ஹேண்டில் பண்ணும். இதே ஹார்ஷாக இருக்க டவல்னால் நம்மளுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி சாஃப்டாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டவலை நான் வந்து இது மாதிரி ஒரு ஹாட் வாட்டரில் வந்து டிப் பண்ண போகிறேன். டிப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். அண்ட் இதுவே உங்ககிட்ட வந்து ஸ்டீமர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஸ்டீம் மட்டும் எடுத்துக்கலாம் நீங்கள். இங்கே நான் வந்து எல்லா எக்ஸஸ் வாட்டரும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதுதான் என் ஃபேஸில் இப்போ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த டவலை வந்து உங்கள் ஃபேஸில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டவல் வந்து ரொம்பவும் சூடாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஃபேஸில் வைக்க முடியும். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்க்ரப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கும் நான் வந்து குட் வைப்ஸோட இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்க மாதிரி ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்குது. நீங்கள் சார்கோல் இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இது வந்து உங்கள் ஃபுல் ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜென்டலாக ஸ்கின்னை வந்து ஜென்டலாக ஹேண்டில் பண்ணும். சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த Blackheads ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வந்து நல்லா ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள்.
எனக்கு மோஸ்ட்டாக அந்த மூக்கு கிட்ட தான் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அங்கே மட்டும் நான் வந்து ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எப்போவுமே ஸ்க்ரப்போடு மசாஜ் பண்ணும்போது ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து தேய்க்காதீங்க. நீங்கள் ஸ்க்ரப் பண்ண போகிற டியூரேஷன் வந்து ஒரு 1 to 2 மினிட்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து எக்ஸஸாக ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ அந்த டவல் எடுத்து உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். அந்த பிளாக் ஹெட்ஸோ இல்லை ஒயிட் ஹெட்ஸோ நல்லா வந்து ஜென்டலாக ரிமூவ் ஆகிடும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நோஸே வந்து ஷைன் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருந்தால் இந்த மாதிரி டூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணுறதுக்கு. இல்லைனா பாபி பின்னோட அந்த பேக் சைடு இருக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4th ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். நம்ம ஆல்ரெடி வந்து காமிச்சிருந்தால அந்த ஃபேஸ் பேக் தான் நான் இப்போ என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் பேக்னால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணது குக்கும்பர். குக்கும்பர் ஃபேஸ்க்கு நல்லா ஒரு கூலிங் எஃபெக்ட் தரும். ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்கலாம். ஸோ அது வந்து கூல் பண்ணுறதுக்கு குக்கும்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் போஸையும் வந்து டைட்டன் பண்ணும். முல்தானி மிட்டி நம்ம ஏன் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். ஹனி யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்டர், ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து ஹனி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். கஸ்தூரி மஞ்சள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மஞ்சள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து கொஞ்சம் எல்லோவாக ஆகும். ஆனால் கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து அந்த எல்லோ ஸ்டெயின் இருக்காது. அது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து குக்கிங் மஞ்சள் தான் இருக்குன்னா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த 4 இன்க்ரீடியமே வந்து ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்கின்னை டைட்டனும் பண்ணும், பிரைட்டனும் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் இந்த பேக் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ்க்கு எக்ஸ்ட்ரா க்ளோ வேணும்னா இதுலேயே நீங்கள் வந்து டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக. இந்த ரொட்டீன் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரொட்டீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா டீப் கிளென்ஸ்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின், அண்ட் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself. Bye.